இன்றைக்கி டேவை கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு நைட்டே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தங்கஞ்சிக்காக ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறியிருந்தது. அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 2 to 3 கிளாஸ் தண்ணி விட்டுருந்தேன். இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் நம்ம அடித்து வச்சுக்க பேஸ்ட்டும் போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கி பொங்கி வரும். அடுத்து டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு நாள் கொத்தமல்லி சாதம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு தேவையான உப்பு, அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுட்டு எப்பயும் போல் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் தாளிப்பு கொடுத்து அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டும் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர விட்டுருங்க. உளுந்தங்கஞ்சிக்கு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவலும் போட்டு இறக்கிட்டேன். இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. வடித்து வச்சுருக்க சாத்தை போட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி கிளறி இறக்கணும்னா அந்த தேங்காவோட டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிறக்கு அரசாணிக்காய் பொரியல் கொடுத்து விட்டேன். காலையில் டீ காஃபிக்கு பதிலாக உளுந்தங்கஞ்சி எடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.